வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சில மனிதர்கள் தவறான தொழில் பண்றாங்களே, ஏன் அவங்க தவறான தொழிலுக்கு போயிருக்காங்க, அதுக்கு வீடு தான் காரணமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, அதுக்கு நிச்சயமா வீடு தான் காரணம். அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, மகாபாரதத்தில் ஒரு சிறப்பான ஒரு சருக்கம். அதுதான் நமக்கு இந்த தவறான தொழில் ஏன் மனிதர்கள் பண்ணுறாங்க அப்படின்றத நமக்கு ஒரு அழகாக ஒரு படம் பிடிச்சி காட்டக்கூடிய ஒரு சருக்கம். அது சருக்கம்னா ஒரு பகுதி. என்ன அந்த சருக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டவர்களின் 12 வருட வனவாசத்தில் ஒரு நாள். இதுதான் இந்த பகுதிக்கான தலைப்பு. இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, கர்ணன் நிறைய தானம் செய்து கொண்டிருக்கிறானே, அந்த தானத்தினால ஏதாவது பலன் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் அவங்க மாமன்கிட்ட கேட்கும்போது, நிச்சயமா பலன் உண்டு அப்படின்னு சொல்றாப்புல. சகுனி ஒரு நல்ல வார்த்தையை சொல்றாப்புல. அப்படின்னா நானும் தானம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தானங்கள்ல ஈடுபட்டு இருக்கும்போது தூர்வாசர் அங்க வரார். தூர்வாசர் சும்மா போக மாட்டார். அவர் எப்பவுமே 12,000 மாணவர்கள் கூட இருப்பாங்க. அவர் எங்க போனாலும் அந்த 12,000 பேரும் கூட தான் போவாங்க. ஸோ தூர்வாசர் என்ன பண்றாரு, அஸ்தினாபுரிக்கு துரியோதனன் சபைக்கு வரார். துரியோதனன் அவங்கள வரவேற்று அவங்களுக்கு தங்க இடம் கொடுத்து என்னன்னு கேட்குறான். அப்போ நான் கொஞ்ச நாள் நான் உங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி தூர்வாசர் சொல்றார். சரி, ஓகே, இருங்க, தாராளமா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான தங்கறதுக்கு உணவு ஏற்பாடு எல்லாமே பண்றான். துரியோதனனே பக்கத்துல இருந்து பரிமாறியும் கொடுக்குறான். இது ஒரு 6 மாசம் தூர்வாசர் அங்க அஸ்தினாபுரியில இருக்கார். அதுக்கப்புறம் சரி துரியோதனா, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூர்வாசர் துரியோதனன்கிட்ட சொல்லும் பொழுது, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் கொடுக்குறேன், ஆசீர்வாதம் பண்றேன் அப்படின்னு சொல்லி தூர்வாசர் துரியோதனன்கிட்ட கேட்கும்பொழுது, துரியோதனன் அப்ப என்ன கேட்கிறான் அப்படின்னா, இப்போ எங்ககிட்ட இருந்த மாதிரியே எங்களுடைய பங்காளிகள் தாயாதிகள் வனத்துல இருக்கிறாங்க, பாண்டவர்கள், அவங்ககிட்டையும் போய் நீங்க அவங்ககிட்டையும் போயிட்டு அவங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் கேட்குறான். சரி, அதுக்கு நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி தூர்வாசர் காட்டுக்கு போறார் 12,000 மாணவர்களோட. காலையில கிளம்பி போயிட்டாரு. அந்த காட்டுல போய் சேர்றதுக்கு ஒரு 12:30 மணி ஆயிடுது, மதிய வேலையில. இப்போ இவங்களுக்கு போறவங்களுக்கு எல்லாருமே பசிக்குது. அப்ப தர்மர் என்ன பண்றாரு, தூர்வாசரை வரவேற்று உட்கார வச்சு உபச்சாரம்லாம் பண்ணி, சொல்லுங்க சாமி, நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தர்மா, நாங்க அஸ்தினாபுரத்துலேருந்து வந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு பசியா இருக்குது, நாங்கள் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருவியில் குளிச்சுட்டு வந்துடுறோம், அந்த நீரோடை அருவிலாம் இருக்குது, நாங்கள் போய் குளிச்சுட்டு வந்துடுறோம், எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லி தூர்வாசர் தர்மர்கிட்ட சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. சரி, அதுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாப்புல தர்மர். அதுக்கப்புறம் இவங்க 12 மணிக்கு சாப்பிட்டாச்சு. சூரிய பகவான் கொடுத்த அட்சய பாத்திரத்தில் 12 மணிக்கு தான் அந்த சாப்பாடு வரும், கேட்கறதெல்லாம் கொடுக்கும். இவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தை கழுவி கவுத்து வச்சுட்டாங்க திரௌபதி. இவங்க 12:30 மணிக்கு வந்திருக்காங்க. இப்போ சாப்பாடு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்கும் பொழுது நகுல சகாதேவர்கள் தான் சொல்கிறாங்க, நம்ம கிருஷ்ணனை கூப்பிடுவோம், கிருஷ்ணர் ஏதாவது செய்வார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிருஷ்ணர் தியானம் பண்ண உடனே அங்கே கிருஷ்ணர் வரார். கிருஷ்ணர் எப்படி வராருன்னா, வரும்போதே அம்மா திரௌபதி, எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பசியில தான் அவரும் வராரு. ஏற்கனவே தூர்வாசருக்கு சாப்பாடு போட முடியாம தான் அவங்க கூப்பிடுறாங்க, இவரும் பசியில வராரு. இவங்க சாப்பிட்டு முடிச்சு பாத்திரத்தை கழுவி கவுத்து வச்சாச்சு, அதுல எதுவுமே இல்லை, திரௌபதி தான் கழுவுறாங்க. அங்க இவர் வரும்போது எனக்கு பசிக்குதுன்னு வராரு கிருஷ்ணரும். எல்லாரும் சொல்றாங்க, கிருஷ்ணா, நாங்க இப்பதான் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், நாங்களே ஏற்கனவே இந்த பிரச்சனையில் இருக்கிறோம், தூர்வாசர் 12,000 மாணவர்களோட எங்களுக்கு சாப்பாடு கொடுன்னு கேட்குறாரு,
நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் உன்னை கூப்பிட்டோம், நீயும் பசியில் வந்திருக்கிற. அப்பா அதெல்லாம் விடுங்கப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, நீங்கள் எனக்கு சாப்பாடு போடணும். அம்மா திரௌபதி நீ போய் அந்த பாத்திரத்தை பாருமா, ஏதாவது இருக்கும் கொண்டு வாமா அப்படின்னு சொல்கிறாரு. திரௌபதி தானே கழுவி வச்சாங்க, அவங்களுக்கு தெரியாதா எதுவுமே இல்லை அப்படின்னு. இருந்தாலும் கிருஷ்ணர் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு, நீ போய் பாருமா, அதில் ஏதாவது இருக்கும் கொண்டு வாமா, ரொம்ப பசிக்குது அப்படின்றாரு. திரும்ப திரும்ப ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு அந்த பாத்திரத்தை எடுத்து பார்த்தா ஒரே ஒரு சோற்று பருக்கை இருக்குது அந்த பாத்திரத்தில். திரௌபதிக்கு ஆச்சரியம், நம்ம தானே கழுவி வச்சோம், இதில் எப்படி வந்திருக்கோம், ஏதோ கிருஷ்ணர் மாயம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அந்த சோற்று பருக்கை எடுத்துன்னு வந்து கிருஷ்ணர்கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கி அவர் புல்லாங்குழல் மேலே வச்சு, அதாவது வேணுகானம் வாசிக்கிறார். அவர் வாசிக்க இந்த 12,000 பேரோட தூர்வாசர் நீராட போனார் இல்லையா, அவங்களுடைய வயிறு எல்லாமே தானாகவே நிரம்புது. எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம், நிரம்பி ஏப்பமாக வந்துடுச்சு. இதுக்கு மேலே சாப்பிட முடியாதுன்ற அளவுக்கு அவங்களுடைய வயிறு ஃபுல்லாகி போச்சு. இது என்னது, சாப்பிடாமே நம்ம வயிறு நிறையுதே அப்படின்னு தூர்வாசர் என்ன பண்ணுறாரு, அப்படியே யோசித்து பார்க்கும்பொழுது தர்மர்கிட்ட கிருஷ்ணர் இருக்கிறாரு. கிருஷ்ணர் அந்த புல்லாங்குழலில் வேணுகானம் வாசிக்க நம்முடைய வயிறுலாம் நிரம்புது. உடனே எல்லாரும் அவங்க அந்த நீராடி முடிச்சுட்டு கிருஷ்ணர் காலில் விழுந்து, பகவானே நீங்கள் ஊதத்தை நிறுத்துங்க, எங்கள் வயிறு ரொம்பி போச்சு, வேணாம், இனிமேல் எங்களால் வயிறு வெடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கிருஷ்ணர் ஊதரத்தை நிறுத்திட்டு, தூர்வாசா நீயா இங்கே பசியாக வந்தியா, இல்லை யாராவது சொல்லி நீ வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கேட்கும்பொழுது, நான் துரியோதனை சொல்லி தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இங்கே என்ன அப்படின்னா, தூர்வாசருக்கு முக்காலமும் உணரக்கூடிய சக்தி இருக்கு. துரியோதனன் அரசவையில் இருக்கிறான், ஆட்சி ஒரு கம்பீரத்தோடு இருக்கிறான், படை பரிவாரங்களோடு இருக்கிறான், அவங்ககிட்ட நிறைய செல்வம் இருக்கு, அவன் எத்தனை பேர் வந்தாலும் எவ்வளோ நாளைக்கு வந்தாலும் சாப்பாடு போட முடியும். ஆனால் காட்டில் இருக்கக்கூடிய தர்மருக்கு என்ன இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய காய்கள் பழ வகைகள் தானே, அவங்க தழையெல்லாம் பறித்து தானே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம 12,000 பேரோட போனால் எப்படி அவங்களுக்கு சாப்பாடு போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்காலம் உணர்ந்த முனிவர் அங்கே துரியோதனன் சொல்லும் பொழுதே யோசிச்சிருக்கணுமா இல்லையா? யோசிக்கல. இங்கே தர்மனுடைய நிலையை பார்த்ததுக்கு அப்புறமாவது யோசிச்சிருக்கணும், அப்பயும் யோசிக்கல. இவர் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த கேப்ல இவங்க குளிச்சுட்டு சாப்பிட வர்ற கேப்ல தர்மர் கிருஷ்ணரை கூப்பிட்டு இருக்காரு, பகவானை அழைச்சிருக்கிறாரு அப்படின்னா தர்மருடைய சக்தி எவ்வளோ பெரிய சக்தி, இதை நம்ம உணராம போயிட்டோமே, நாம என்ன முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு வெட்கப்படுறாரு. அங்க தூர்வாசர் வெட்கப்பட்டு ஆசி வழங்குறார். துரியோதனன் சொன்னான் இல்லையா, இங்க வனத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய பங்காளிகளான தாயாதிகளான பாண்டவர்களுக்கு போய் ஆசி வழங்குங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆசியை இங்க தூர்வாசர் தர்மருக்கு வழங்குறார். தர்மா, உன்னை யாராவது சாதாரண ஆள் என்று எதிர்க்க நினைப்பார்களே ஆனால் அவர்களுடைய குலமே அழிந்து போகும் அப்படின்னு சொல்லி ஆசி வழங்குறாரு தர்மருக்கு. அந்த ஆசியெல்லாம் வழங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் ஒரு அனுமதி பெற்று, பகவான் கிருஷ்ணர்கிட்டையும் அனுமதி பெற்று அவர் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இங்கே என்ன அப்படின்னா, தூர்வாசருக்கு எப்படி அந்த முக்காலமும் உணரக்கூடிய சக்தி அங்கே அவர் இழந்து போனார்ன்றதை விட மறந்து போனாருன்னு சொல்லலாம். எப்படி மறந்து போச்சுன்னா, துரியோதனன் நல்ல எண்ணத்துல சாப்பாடு போடல, அவருக்கு தவறான எண்ணத்துல தான் சாப்பாடு போட்டிருக்கான். அப்ப அந்த தவறான எண்ணத்துல சாப்பிட்ட சாப்பாட்டினால, தவறான எண்ணத்துல பரிமாறப்பட்ட உணவு இவர் சாப்பிட்டதுனால இவருக்கும் அந்த தவறான எண்ணங்கள் அவர் மனசுல வந்துடுச்சு. அதாவது நல்ல எண்ணங்கள்லாம் மறைக்கப்பட்டு தவறான எண்ணங்கள் அவருக்கு டெம்பரவரியா வந்துடுச்சு, ஏன்னா அந்த உணவு சாப்பிட்டதுனால. ஸோ அதனால தான் இவரால் முக்காலமும் உணர முடியல, தர்மர் எப்படி காட்டில் இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு போட முடியும்ன்ற ஒரு ஞானத்தை அவரால் கண்டுபிடிக்க முடியாமல் போச்சு. இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு தவறான அமைப்புள்ள வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் செய்யக்கூடிய எண்ணங்கள் நிச்சயமாக வராது. தவறான பிஸ்னஸ், தவறான எண்ணங்கள் தோன்றும். தவறான எண்ணங்களால் நம்ம தவறான பிஸ்னஸ் தான் பண்ணுவோம். எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கணும், அது எந்த வழியில் சம்பாதிக்கணுன்றது தான் இங்கே கவனிக்க வேண்டியது. அதாவது எல்லாரும் ஞான தெளிஞரேன்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் அந்த திருப்புகழில் வரும். அப்போ எல்லாருக்குமே ஞானம் உண்டு,
நம்ம அது நல்ல வழியில பயன்படுத்துறோமா தவறான வழியில பயன்படுத்துறோமான்றத நம்மளுடைய வீடு தான் அதை வந்து நிர்ணயிக்குது. இப்போ அந்த வகையில பார்க்கும்போது ஒரு தவறான அமைப்புள்ள வீட்டில் யாரெல்லாம் வசிக்கிறாங்களோ அது தவறான அமைப்புள்ள வீடு எது அப்படின்னு கேட்கும்போது இயற்கையோடு நம்ம சேர்ந்து வாழ்ந்தோம்னா அது நல்ல வாழ்க்கைக்கான வீடு. இதே நம்ம இயற்கையை அழிச்சு நம்ம வாழறோம் அப்படின்னா நம்முடைய வீடு தவறான வீடு, அதாவது இயற்கைக்கு விரோதமான வீடு. இயற்கையான வீடு அப்படின்னா என்ன அப்படின்னா வடகிழக்கு பள்ளம் தென்மேற்கு உயரம்னா அது இயற்கையான வீடு. அப்புறம் வடக்கு கிழக்கு அதிக காலி இடம், தெற்கு மேற்கு குறைவான காலி இடம்னா அது இயற்கையான வீடு. ஒரு வீட்டுக்கு உச்ச வாசல் இருந்தால் அது இயற்கையான வீடு. உச்ச வாசல் அப்படின்னா என்ன அப்படின்னா கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கு ஒட்டி நீங்க வாயில் படி வச்சீங்கன்னா அது உச்ச வாசல். இப்போ வடக்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்கு ஒட்டி வாயில் படி வச்சீங்கன்னா அது உச்ச வாசல். இப்போ தெற்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்கு ஒட்டி வாயில் படி வச்சீங்கன்னா அது உச்ச வாசல். மேற்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கு ஒட்டி வாயில் படி வச்சிங்கன்னா அது உச்சவாசல். இது இயற்கையான அமைப்பு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிடம் வந்து எப்பவுமே சதுரமாக இருந்தால் அது சிறப்பான கட்டிடம். அது இயற்கைக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சதுரமாக இருக்கிறது. இல்லை நான் வந்து கொஞ்சம் நீட்டிக்கிறேன் ஒரு பக்கத்தை அப்படின்னும்போது அது செவ்வக வடிவில் வந்துடும். இப்போ சதுரமாக இருக்கலாம், செவ்வகமான வடிவிலும் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் இயற்கையோடு சேர்ந்த அமைப்புன்னு சொல்லலாம் ஒரு வீடு. இந்த அமைப்பு இல்லாமல் ஒரு பக்கம் நான் கட் பண்ணுறேன், ஒரு பக்கம் வளர்த்துக்கிறேன், ஒரு பக்கம் உள்ளே இழுத்துக்கிறேன் அப்படின்னும் பொழுது அது இயற்கைக்கு விரோதமான அமைப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாடிப்படி வீட்டுக்கு மேலே ஏறுறோம் இல்லையா, இப்போது அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மாடிப்படி இல்லாமல் தான் வீடு கட்டியிருக்காங்க. என்ன நிறைய பேர் அந்த காலத்தில் வந்து இந்த ரூஃப்லாம் மூடிலாம் காங்கிரீட் போட்ட வீடெல்லாம் கட்டலை, அது ஒட்டு வீடுன்னு போட்டிருப்பாங்க. அந்த வீட்டுக்கு மாடிப்படி இருக்கும். மற்ற வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஏ டைப்பில் கூரை தான் போட்டிருப்பாங்க, கூரையில் தான் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓடுலாம் வச்சு அதுவும் ஏ டைப்பில் தான் பண்ணாங்க. அதுக்கு மாடிப்படி இல்லை. ஒரு சிலர் வச்சுருந்தாங்க. அதுதான் அந்த ஒரு சிலர் வச்சுருந்தவங்களும் கரெக்டான இடத்துல அந்த மாடிப்படி வைக்கல. இப்போ அந்த மாடிப்படி இயற்கையாகவே நம்ம வைக்கணும்னா தெற்கு சார்ந்தோ மேற்கு சார்ந்தோ மாடிப்படி வச்சோம்னா அது இயற்கையான அமைப்பு. இதை தவிர்த்து நீங்கள் வேற எங்கே வச்சாலும் அது வந்து இயற்கைக்கு விரோதமான அமைப்பு தான். இப்போ இதையும் தாண்டி ஒரு நல்ல விஷயம் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த தெருக்குத்துன்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு நல்லதை செய்யுது. அப்போ அது நல்ல தெருக்குத்தா இருந்தால் நல்லது செய்யும், தவறான தெருக்குத்தா இருந்தால் தவறான விஷயத்தை தான் நமக்கு செய்யும். இது இயற்கை. அப்போ நல்ல தெருக்குத்துனா எதுன்னு கேட்குறீங்களா? அப்போ நல்ல தெருக்குத்துனா என்ன அப்படின்னா இப்போ நம்ம உச்ச வாசல்னு எங்கெல்லாம் சொல்லியிருக்கிறோமோ அதுக்கு நேராக தெரு வந்தால் அது வந்து நல்ல தெருக்குத்து. இப்போ தவறான தெருக்குத்து இந்த உச்சவாசல் தவிர வேற எங்கே வந்தாலும் சரி அது வந்து தவறான தெருக்குத்து தான் அந்த வீட்டுக்கு அது. ஸோ இதுதான் இயற்கையோடு நம்ம சேர்ந்து வாழ்ந்தோம்னா இந்த நல்ல அமைப்புள்ள வீட்டில் நம்ம வாழும்பொழுது நம்முடைய சிந்தனைகள் வந்து நல்ல சிந்தனையாக இருக்கும். அதனால் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்து ஒரு நல்ல வழியில் வரக்கூடிய பணமாக இருக்கும். இந்த தவறான தெருக்குத்து, தவறான மாடிப்படி, தவறான வாயில், வடக்கு கிழக்கு காலி இடம் இல்லாமல் தெற்கு மேற்கு அதிக காலி இடம், சதுரம் செவ்வகமாக வீடு இல்லாமல் எத்தனையோ மாடல்லாம் அமைப்புள்ள வீட்டு, இந்த மாதிரியான அமைப்புள்ள வீட்டில் வாழக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல சிந்தனை இருக்காது. அதனால் அவங்க செய்யக்கூடிய தொழில் வந்து ஒரு தவறான தொழிலில் தான் போய் அவங்க ஆட்படுவாங்க. அந்த தவறான தொழிலில் வர்ற பணம் வந்து அவங்களுக்கு வந்து நல்லதுக்கு பயன்படுமான்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அது நல்லதுக்கு பயன்பட்டது இல்லை. ஸோ நீங்கள் நல்ல பிஸ்னஸ் பண்ணணும். இப்போ இதனால தான் மக்கள் வந்து தவறான தொழிலுக்கு போயிட்டுருக்காங்க. அது இயற்கையினுடைய உந்துதல் காரணமாக அவங்க போகிறாங்க. எப்படி வந்து தவறான எண்ணத்தில் பரிமாறப்பட்ட உணவு தூர்வாசருக்கு ஞானத்தை அந்த நேரத்தில் கொடுக்கலையோ அதே மாதிரி தவறான வீட்டில் வாழக்கூடிய மனிதர்கள் வந்து ஒரு நல்ல சிந்தனைக்கு வரமாட்டாங்க, தவறான சிந்தனையிலே இருப்பார்கள். ஸோ எல்லாருமே வந்து ஒரு நல்ல சிந்தனையோட நல்ல வழியில் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக இயற்கையோடு சேர்ந்த மாதிரி ஒரு நல்ல வீட்டில் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சிந்தனை வரும். நல்ல சிந்தனையால் நல்ல வழியில் நல்ல தொழில் செய்வோம். நல்ல தொழிலால் நமக்கு நல்ல வழியில் பணம் வரும். அந்த பணம் வந்து நமக்கு நல்லதுக்கு பயன்படும். ஸோ எல்லாரும் இதை முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களாலேயும் முடியும். இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன்.
ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல் கூடும்.